வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். மாவு வறுக்கும்போது தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை நல்லா வறுக்கணும். மாவை வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அரிச்சு எடுத்துட்டோன்னா கட்டிகள் ரொம்ப இருக்காது. வறுக்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் வந்தாலும் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக உடச்சி வறுக்கணும். மாவு நல்லா வாசனையோடு லைட்டாக கலர் மாதிரி செவந்து வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துடணும். அடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட எடுத்துருக்கிற நெய்யில் பாதி அளவு நெய்யை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவையும் நெய்யும் சேர்த்து நெய் நல்லா உருக்குன நெய்யாக இருக்கணும். அப்போ தான் மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நெய்யும் மாவும் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. கட்டி பிடிச்சிருக்கிற மாவும் நெய்யும் சூடு சட்டியில் போட்டதும் மெல்ட் ஆயிரும். உருக்குன்னு நெய் சேர்க்குறதுனால மாவும் நெய்யும் நல்லா கலந்து சட்டியில் போட்டு சூடாக்கும் போது நம்மளுக்கு கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சீனியை போட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கணும். சீனி சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம மைசூர் பாகு எடுத்து வைக்கிறதுக்குள்ள பிளேட்டை லைட்டாக நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிடணும். சீனி பாகு பதம் பத்தினா இது மாதிரி வந்தால் போதும். சீனி பாகு ஒரு கம்பி பாகு பதம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருந்த மாவு சூடு பாத்திரத்தில் போட்டதும் நல்லா மெல்ட்டாக தொடங்கிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சு மாவை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். சேர்த்து நெய்யெல்லாம் மாவு நல்லா அப்சர்வ் பண்ணதும் அடுத்ததும் அதே அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து மறுபடியும் மாவு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், மாவு மறுபடியும் நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணதும் மறுபடியும் 3வது தடவை கொஞ்சமாக நெய் சேர்த்துடணும். பாருங்கள், நம்ம எடுத்த மொத்தமாக 3/4 கப் நெய்யில் பாதி அளவு நெய்யை ஃபஸ்ட்டே மாவில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருந்தோம். மீதி பாதி அளவு நெய்யை 4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் இருக்கிற மாவில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு பாருங்கள், இது மாதிரி நல்லா பூத்து வரும்போது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஏற்கனவே நெய் தடவை வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த மாவை தட்டி என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். லேஸ் சூடு இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துடணும். நான் கொஞ்சம் ஆற விட்டு தான் கட் பண்ணேன், அதனால கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வெட்ட முடியல. சும்மா தான் பீசஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் ரொம்பவே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.